السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்தினுடைய 3வது ஜும்ஆ. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை, இந்த ஸலவாத்தை 1000 தடவைகள் ஓதுவோம். 1000 அந்தஸ்துள்ள ரஹ்மத் அது நம்மை வந்தடையும். நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் முதல் 10 அது ரஹ்மத்தினுடைய 10, அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இப்பொழுது மக்ஃபிரத்தினுடைய 10, பாவ மன்னிப்பிற்குரிய 10, அதிலே அரைவாசி நாட்களை நாம் கழித்து விட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களே இந்த மக்ஃபிரத்தினுடைய 10 இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போன்று 3வது 10 அது நரக விடுதலைக்குரிய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அனைத்தையும் அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் அதிகமான நல்லமல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானிலே நாம் ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுதால் அல்லாஹ் ஃபர்லினுடைய நன்மையை நமக்கு வழங்குகின்றான். ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுகளினுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதம். அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அல்லாஹ் பல நன்மைகளை இந்த ரமலானினுடைய மாதத்திலே வழங்குகின்றான். குர்ஆனை ஓத முடியாதவர்கள் அதனை எழுத்து கூட்டி சரி ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததொரு நன்மையை வழங்க காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை செய்வோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நாம் ஜும்ஆவுடைய நாளிலே இருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவினுடைய அந்த நேரம் என்று. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் மிகவும் பொறுமதியான ஒரு நேரம். நாம் அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்தி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் இது மிக முக்கியமான ஒரு நாள். அதே போன்று நாம் கண்ணியமான ரமலானிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக நல்லமல்களை செய்வோம். நாம் மக்ஃபிரத்தினுடைய 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி. அவ்வாறு இருந்தும் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய நிலைமையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் தினம் தினம் பாவம் செய்யக்கூடியவர்கள். நாம் எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றோம்? நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். இவ்வாறு பல சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று சலவாத் சொல்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்கின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபி அவர்கள் மீது சலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வேற எந்த நபிமார்க்கும் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சலவாத் கூறுவதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம். இன்னும் ஒரு அறிவிப்பில் நாம் சொல்லக்கூடிய சலவாத் நபி அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. அதிகமாக நாம் சலவாத் கூறுவோம். நபி அவர்களுடைய முஹப்பத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு சலவாத்தின் சிறப்புகள் ஏராளம். நாம் இந்த சலவாத்தை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 1000 தடவைகள் ஓதுவோம். 10 தடவை, ஒரு தடவை ஓதினால் 10 ரஹ்மத்துகள் கிடைக்கும். நாம் 1000 தடவைகள் ஓதுவோம், 10,000 ரஹ்மத்துகள் நம்மை வந்தடையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா பாரக்த அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். மீண்டும் ஒரு முறை இந்த சொலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ துர்ரியாத்திஹி கமா பாரக்த அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று வரக்கூடிய இந்த சலவாத்தை நாம் 1000 தடவைகள் ஓதுவோம்.